நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்றது ஜெபத்துல ஒரு தாக்கத்தை உருவாக்குமா அப்படின்னா உருவாக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஹார்ட் பிரேயர் அப்படின்னு இருக்கு, ஸ்மார்ட் பிரேயர் அப்படின்னு இருக்கு. கை தட்டுங்க. பிரசங்கி 10:10 சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். அதாவது ஆயுதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தீட்டுறதுக்கு தான் நீ நேரம் செலவழிச்சா வெட்டுறதுக்கு நீ நேரம் செலவழிக்க மாட்ட. ஆயுதத்தை தீட்டுறதுக்கு நேரம் செலவழிக்காட்டி நீ வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் செலவழிக்கணும். இருப்பு ஆயுதம் மழுங்கி இருந்தா, அதாவது புத்தி மழுங்கி இருந்தா உன் ஜெபம் பெருசா இருக்கும். ஆனா புத்தி ஷார்ப்பா இருந்தா உன் ஜெபம் சிறுசா இருக்கும், ரிசல்ட் பெருசா இருக்கும். இயேசு லாசரு கல்லறைக்கு வந்து நின்று 2 வரியில மேட்டரை முடிச்சிட்டாரு. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடுத்து, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுப்பீர். This is what was in Jesus Christ's mind. அவருக்கு ஒரு தெளிந்த புத்தி இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணா எங்க அப்பா எப்பவும் கேட்பாரு, லாசர்வே வெளியே வா. அவ்வளவுதான். 4 நாளாச்சு செத்து ஒருத்த வெளியே வந்துட்டான். ஆனா புத்தி உள்ளவன் அதை சீக்கிரத்தில் முடிச்சிடறான். ஸோ பிரசங்கி 10:10 சொல்லுது, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால், கத்தியை தீட்டாதே உந்தன். அப்ப இந்த தீட்டுறதுன்னு இது மைண்டை பத்தி பேசுது. ஷார்ப்பன் யுவர் மைண்ட். தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். சிலதான் கண்ண மூடி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி எந்திரிப்பாங்க பாருங்க, அப்படியே ஆவியானவர் இறங்கிடுவார். They have the clear understanding of the definition of the prayer. நீண்ட ஜெபம் பண்ணலாமா? பண்ணுங்க. அவரோடு உறவாடுவதற்கு பண்ணுங்கள். என்னுடைய ஜெபங்களிலே 99% அவரோடு உறவாடுவதற்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். இந்த 99 உறவாடுதலிலே 99% உறவாடுதல் இருக்குல்ல, அதை 100 மாத்துங்க. இதுல இந்த உறவாடுதல்ல நீங்க எவ்வளவு பேசுறீங்க, அவர் எவ்வளவு பேசுறீங்கன்னா 90% அவர் தான் பேசுறாரு, 10% தான் நான் பேசுறேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்றத சொல்லாமலே அவருக்கு தெரியும், ஆனா அவர் என்ன நினைக்கிறார்ன்றத சொல்லிதான் எனக்கு தெரியும். அதனால தான் அவர் நிறைய பேசுறாரு. ஸோ ஜெபம்ன்ற என்ன புரிஞ்சுங்க தயவு செய்து. இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருந்தால் அது தீட்டாமல் போனால் அவன் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை சொல்லுங்க, செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். Wisdom makes the prayer powerful prayer.